எதுக்குமா இந்த பொண்ணு அங்க விட்டுருக்கீங்க? எங்க நான் மேடம் விட்டுருக்கிறேன். நான் இஸ்து வச்சா கூட ஓடி ஓடி ஓடுது. நான் என்ன மேடம் பண்றதுன்னா, வேணாம்மா அந்த பொண்ணுக்கே வேணாம்மா டேஸ் குடுத்துருமா அப்படின்னு. அதுவும் கேட்க மாட்டேங்குது. இப்ப அவ அது கேட்டுதான் வந்திருக்கா, எனக்கு அவர் வேண்டாம். ஆனா அவ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணா, நீங்க ரொம்ப திட்டுறீங்களாமேம்மா, ஏன் திட்டுறீங்க? திட்டுறீங்கன்னா நான் என்ன மேடம் சொல்ற பேச்சு கேட்காது. இங்க வந்து அவன் மேலேயே ஆலோசனை இருக்குது. நம்ம இப்படியே இருந்தா எப்படி, நம்ம அப்படியே நம்ம ஆம்பளைங்கிட்ட போவாது இங்கே இருந்தா எப்படி, நம்மளுக்கு ஆம்பளை வேணும், நம்மளுக்கு குடும்பம் வேணும் அப்படின்னு ஆலோசனை மேல வீந்துருது. சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே உறிஞ்சுது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நீங்க அங்க வந்து அவளை நிம்மதியா இருக்க விடணும்ல. நீங்களும் கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்கன்னா அவ எப்படி நிம்மதியா இருப்பா? இந்த கட்சி போட்டுன்னா ஒரு நம்ம ஒரு தைரியமா வரணும்ல. நம்ம ஒரு தைரியமா ஆமா, வரணும். உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தீங்க, இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. முதல்ல வந்து கையில கேஷ் எல்லாம் கொடுத்திருக்கவே கூடாது. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதெல்லாம் பண்ணினீங்க. சரி, அதெல்லாம் போட்டு தொலைஞ்சு போட்டோம், ஏதோ போச்சு. ஆனா இனிமே வந்து உங்க குழந்தை அங்க வந்ததுன்னா அவளை ஜாகிரதையா பாத்துங்க. நான் அவளையும் சொல்லி அனுப்புறேன். சொல்லி அனுப்புங்க. அவனை வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும், அதை நீங்களே இல்லன்னா நான் அவரை வந்து ஆன்டி அடிக்ஷன் சென்டர்ல போட்டுதான் அவரை வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த பொண்ணுக்கு நிம்மதியா ஒரு 10 நாள் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப நீங்க வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்கள்ட்ட அனுப்புறோம். இல்லன்னா அவளை ஹோம்ல நாங்க இஸ்து வச்சா கூட அது இருக்க மாட்டேங்குது மேடம். எவ்வளவுதான் நீ நான் சொல்லி அனுப்புறேன். இல்லன்னா நான் அவளை ஹோமுக்கு தான் அனுப்பணும். ஆல்வேஸ் அதே செய்யுங்க. என்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. அது நீங்க வந்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லம்மா. எனக்கு உங்க டென்ஷன் புரியுறதுமா. சரி, நீயே கேளு மேடம். நீயே உங்க அம்மா என்ன குறை கண்ண வச்சாங்க அப்படி நீயே கேளு மேடம். ஒரே நிமிஷம் நீங்க லைன்ல இருங்க. என்னம்மா பண்றாங்க அம்மா? அம்மா திட்டுறாங்க மேடம். எதுக்கு திட்டுறாங்க? நீ சந்தோஷமா இல்ல அங்க போய் புருஷன் மேடம் யாரானு பாத்தாங்கன்னா அது அவங்க பாரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க.